வணக்கம், இது உங்கள் தென்காசி வெற்றி இசைக்கிழமை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீக்லி டெஸ்ட்டில் உள்ள பாலிட்டியோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது என்ன டாபிக் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறை கொண்டு வந்ததன் முக்கியமான நோக்கம் என்ன? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நோக்கம் அப்படின்னா, அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யறது, ஸ்பிளிட் ஆஃப் பவர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, தேசிய தினம் ஏப்ரல், அதாவது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 25 கொண்டாடப்படுகிறது. அதில் காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1992 ஏப்ரல் 25 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது கூற்று காரணம் டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் ரெண்டுமே தவறு. ஏன்னா நமக்கு ஏப்ரல் 24 தான் பஞ்சாயத்து ராஜ் தினம். காரணம் அதே தான், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனால தான் பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 24 கொண்டாடப்படுகிறது. இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஏப்ரல் 25 கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையும் பார்த்துட்டு கூற்று காரணம் சரின்னு ஆப்ஷன் ஏ குறிச்சிடக்கூடாது, ரெண்டுமே தவறு. அடுத்தது, சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னென்னா 1688. முதல் மாநகராட்சியும் அதுதான், இந்தியாவோட முதல் மாநகராட்சியும் சென்னை மாநகராட்சி தான். அடுத்து, பஞ்சாயத்து ராஜ்யம் துவக்கி வைக்கப்பட்ட தினம் என்ன இன்னைக்கு அப்படின்னா, அக்டோபர் 2 1959. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். யார் துவக்கி வச்சுருப்பா, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, கீழ்கண்டவர்களுள் இந்தியாவின் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? இந்தியாவில் யார் கொண்டு வந்தார் முதல்ல அப்படின்னா, ரிப்பன் பிரபு தான். அவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான், கீழ்கண்டவற்றுள் 1952 பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்பவை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, 4 கொடுத்துருக்காங்க. தேசிய நீட்டிப்பு சேவை, பல்வந்த்ராய் மேத்தா குழு, சமூக அபிவிருத்தி திட்டம், சமூக அபிவிருத்தி சேவை திட்டம். இதில் பல்வந்த்ராய் மேத்தா குழுவும் சமூக அபிவிருத்தி திட்டம் மட்டும்தான் சரியானவை. அடுத்ததாக, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது, கிராமங்கள் இடையில் காணப்படும் வட்டாரம், வட்டம், மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் 3 அடுக்கு முறையில் செயல்படுகின்றன. அதுக்கடுத்து, 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகையுடைய சிறு மாநிலங்கள் பஞ்சாயத்துகள் 2 அடுக்கு முறையில் செயல்படுகின்றன. ரெண்டுமே சரியானது தான். அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு. அவங்க 4 குழுக்களும் எந்தெந்த ஆண்டுகள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு. பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து நமக்கு 1957 அசோக் மேத்தா குழு வந்து 1977 GVK ராவ் குழு வந்து 1985 LM சிங்வி குழு வந்து 1986 ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து, 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பு அம்சங்களுள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம சபை கரெக்டு தான், தேர்தல் ஆணையத்தை நிறுவுதலும் கரெக்டு தான். 3 அடுக்கு முறை கொண்டு வந்திருப்பாங்க, இங்கே 2 அடுக்கு முறைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இது தவறானது. அடுத்து, தமிழ்நாடு வந்து ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை நம்ம கிராம சபை கூட்டங்களை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை கூட்டங்கள் நடைபெறுகின்றன? 6 முறை. ஸோ என்னைக்கெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜனவரி 26 குடியரசு தினம் அன்னைக்கு, அடுத்து மே 1 உழைப்பாளர் தினம் அன்னைக்கு, அடுத்து மே 2 மார்ச் 22 தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம் அன்னைக்கு, அடுத்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு, அடுத்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, அப்புறம் நவம்பர் 2 உள்ளாட்சி அமைப்புகள் தினம் அன்னைக்கு. இந்த 6 நாட்களும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுகிறது. அடுத்து, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்ற கூற்று யாருடன் தொடர்பு? அதாவது அது யாரோட கூற்று அப்படின்னா, காந்திஜியோட கூற்று. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் யாரால் துவக்கப்பட்டது? பண்டித ஜவஹர்லால் நேருவால் துவக்கப்பட்டது. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் முறையை நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது? முதல் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா, ராஜஸ்தான். அடுத்து, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன, அது கூற்றுவும். காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைய வேண்டும், அதாவது சென்றடைகிறது அப்படின்னு காரணத்துக்காக 73வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. இது 2மே சரிதான். அடுத்து, இந்த அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சட்டப்பிரிவு 243B அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம். அடுத்து, பல்வந்த்ராய் மேத்தா குழுவினை பற்றிய சொற்றொடர்கள் சரியானவை எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்துதல் சரி. அதுக்கடுத்து, கிராம பஞ்சாயத்துக்கள் மூலம் கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2மே சரியானது தான்.
அடுத்து பின்வருவற்றில் தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கை அதுக்காக கொண்டு வந்தது, அது கரெக்டு தான். பல்வந்த் ராய் மேத்தா குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் கரெக்டு தான். ஜிவிகே ராவ் குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படிங்கிற பதவியை நீக்குதல் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நீக்கக்கூடாது, அப்படி ஒரு பதவியை சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் தவறானது. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் காணப்படுகின்ற ஆதாரங்களின்படி குடவோலை முறை யாருடைய ஆட்சி காலத்தில் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னா சோழர்களோட ஆட்சி காலத்தில் தான். அடுத்து மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் அப்படின்னா மேயர். மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது யார் அப்படின்னா மாநில அரசாங்கம் தான். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள எந்த பட்டியலில் பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா மாநில பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பின்வருவனவற்றில் அரசமைப்பு 11வது அட்டவணை 243 ஜியின் கீழ் வராதவை எவை. இதில் எதெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிறிய நீர்ப்பாசனங்களை நிர்வகித்தல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல், அதுக்கடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளோட மேம்பாடு, பொது விநியோக முறை, சமுதாய சொத்துக்களை நிர்வகித்தல். இது எல்லாமே 11வது அட்டவணை இந்த பிரிவு 243 ஜி கீழே வரும். ஸோ இது எதுவுமே தவறு கிடையாது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு 243 ஜி விதி எதை வலியுறுத்துது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை வலியுறுத்துது. எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணியில் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எத்தனை பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா 29 வகையான பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளனா எத்தனாவது அட்டவணையில், அதாவது எத்தனாவது ஸ்கெடியூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11th ஸ்கெடியூல் 11வது அட்டவணையில். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை, அதாவது கீழ்நிலை ஃபஸ்ட்டு எந்த நிலை பஞ்சாயத்து ராஜில் முக்கியமானது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராம சபை தான் கீழ்நிலை. அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க 33. ஏன்னா நம்ம 30%, அதாவது 32%, 50, 33 மூணுமே கொடுத்துருக்காங்க. ஒரு இதுலேயும் நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக்காக எங்கன்னு கொடுத்துருக்காங்க, மாநிலம் மத்திய அரசா மாநில அரசா இல்லாட்டி டோட்டலாகான்னு கொடுக்கல. ஸோ கொடுத்துருக்கிறதுல எந்த பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக சொல்லணும். நமக்கு 33 தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 33% அப்படின்னு சொல்லிடணும். அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளின் கீழ் வராதவை எதுனா நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு கீழே பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தான் வரும், கிராம ஊராட்சி வராது. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகள் ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பேரூராட்சி தலைவரும் உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், இது கரெக்டு. நகரசபை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் போட்டிருக்காங்க, அது கவுன்சிலர்களால் அதுவும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ 1 மற்றும் சரி. அடுத்து அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே யார் இணைப்பு பாலமாக செயல்படுறார் அப்படின்னா மேயர் தான் செயல்படுகிறார். அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்துதல் எந்த விதியின் கீழ் உள்ளது அப்படின்னா 40வது விதியின் கீழ் உள்ளது. அதாவது டிபிஎஸ்பியில் அரசு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகளில் எந்த விதியில், அதாவது 40 ஆர்டிக்கல் 40 தான் இருக்குமா ஃபஸ்ட்டு. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலராக இருப்பவர் யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், பிடிஓ. அவர் தான் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலராக இருப்பார். அடுத்து அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா விழுப்புரம், தமிழ்நாட்டில். அடுத்து குறைந்த ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. நீலகிரியும் இன்னொரு மாவட்டமும் வரும், அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யாருடைய குழுவின் பரிந்துரையில் 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா LM சிங்வி குழு. அடுத்து பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா செயல் அலுவலர். அடுத்து கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், அது கரெக்டு தான். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் மாநகராட்சி தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஏன் அப்படின்னா மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் வார்டு தலைவர்கள், அதாவது கவுன்சிலர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அதில் 2வது கூற்று தவறு, முதல் மட்டும்தான் சரி. அடுத்து தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாபேட்டை. அடுத்து மாநகராட்சி பணிகள் பொருந்தாதவை எவை அப்படின்னா நூலகம் அமைத்தல், அது மாநகராட்சி பணிகளுக்குள்ளே வராது, அது உள்ளாட்சி பணிகளுக்குள்ளே வரும், அதனால் அது மட்டும் தவறானது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டால் கோயம்பேட்டில் இருக்குது. அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்கான தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு கேட்டிருக்காங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னா 10 லட்சம் இருக்க வேண்டும். அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த சோழ அரசரோட உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி கூறுகிறது அப்படின்னு சொன்னால் முதலாம் பராந்தக சோழனோட. அடுத்து இரட்டை ஆட்சி முறையில் காவல், சட்டம், ஒழுங்கு, நிதி போன்றவை எந்த துறையின் கீழே ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டால் ஒதுக்கப்பட்ட துறைகள்.
கீழே ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் மொத்தமாக இருந்துச்சு? அதாவது 2011ஆம் ஆண்டு சென்சஸ் படினா 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் இந்தியாவில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் இல்லைன்னா நம்ம புக் படி 12,620. அடுத்து ரிப்பன் பிரபு தீர்மானம் எப்போது ஏற்கப்பட்டது அப்படின்னா 1882ஆம் வருடம். அடுத்து நகர்பாலிகா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1992ஆம் ஆண்டு. அடுத்து கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களில் தவறானது எது? நம்ம அப்போவே பார்த்தோம், கிராம சபை கூட்டங்கள் 6 நாட்கள் வருடத்திற்கு நடைபெறும். அதில் தவறானது மார்ச் 22 தண்ணீர் தினம், இவங்க 23 கொடுத்துருக்கறதுனால இது வந்து தவறானது. அடுத்து மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 21 மாநகராட்சி. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 385. இந்தியாவில் உள்ள உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு எது அப்படின்னா மாநகராட்சி தான். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது அப்படின்னா கிராம சபை. பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தை யார் கூட்டுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை யார் கூட்டுவாங்கன்னா துணை ஆணையர் அப்படின்னு தான் கூட்டுவாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.